விருச்சிகம், அனுஷ்யம், சுய ஜாதகத்தை செவ்வாய் பெருசா சரியில்லை, சனியும் சரியில்லை. அப்ப என்ன ஆவாங்க அப்படின்னா சமூக விரோதிகள், சமுதாயத்துக்கு நம்மளால பாத்தீங்கன்னா ஒரு கெடுதல், அந்த மாதிரி ரேஞ்சுக்கும் ஒரு சிலர் போறது உண்டு, எல்லாரும் கிடையாது. பொதுவா விருச்சிகத்தை பத்தி சொல்லணும்னா they are strugglers, they born to win. நான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு அவ்வளவும் சாதிப்பேன் அப்படின்றது விருச்சிகம். சுக்கிரதசை 20 வருஷம். அப்ப ஏறக்குறைய 43 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா 63 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசையில் பாருங்க, சுக்கிரன் நல்லா இருக்காரு அப்படின்னா சமுதாயத்தில் அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே அதிகமாயிடுங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அனுஷ நட்சத்திரம். விருச்சிக ராசியில் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். விருச்சிக ராசி அப்படின்னாலே செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற ராசிங்க. அனுஷ நட்சத்திரம் சனியினோட நட்சத்திரம். பொதுவாக அனுஷத்தில் பிறக்கிறதே பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம கர்மானால தான் நம்ம அனுஷத்தில் பிறக்கிறோம். எங்கள் பூர்வ ஜென்ம கர்மால தானே இங்கே பிறக்கிறோம் அப்படின்னா உண்மை அதுதான். பூர்வ ஜென்மத்தில் நல்லதும் கெட்டதும் சேர்த்து செய்யறதுனால தான் மனுஷ பிறவியே எடுக்கிறோம். இது என்ன கர்மா அப்படின்னா அதிகார துஷ்பிரயோகம் நம்ம பண்ணியிருக்கோம், அதனால அனுஷத்தில் பிறக்கிறோம். அதை இந்த ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம துஷ்பிரயோகம் அப்படின்றது அதிகாரத்தினால பண்ணியிருக்கலாம், புத்தினால நம்ம புத்தியை வச்சு நம்மளுக்கு நல்ல புத்தி இருந்திருக்கலாம், அதனால துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட ஆளுமையினால நம்ம துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அனுஷ்யம் கடுமையான தண்டனைகளை அனுபவிக்கக்கூடியவங்க அனுஷ்யம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 8வது வீடு, ஊழ்வினையினால மட்டும்தான் இதில் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விருச்சிக ராசி அப்படின்னாலே செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க விருச்சிக ராசி சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கு 8வது பாவம். இப்போ பாருங்க 8வது பாவம் அப்படின் போது துஷ்தானம் அப்படின்றதுனால அவங்களுக்கு அஷ்டமஸ்தானம் அப்படின்றதுனால சபிக்கப்பட்ட ராசி அப்படின்றாங்க. இன்னொரு விதத்துல விருச்சிகத்துல பிறந்தா ஏமாற்றங்கள் இல்லாத விருச்சிகமே கிடையாது, கண்ணீரும் ஒரு துக்கமும் இல்லாத விருச்சிகமே கிடையாது, நோய் இல்லாத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உண்மை, அதெல்லாம் ஒரு விதத்தில் உண்மையும் தான், பொய்ன்னு சொல்லிட முடியாது. ஆனால் அவங்களோட கண்ணீரும் அவங்களோட கஷ்டமும் அவங்களோட துக்கங்களும் துயரங்களும் வரவேற்கக்கூடியது. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா உண்மை அதுதான். அதாவது விருச்சிகம் எந்த அளவுக்கு அசிங்கப்படுறாங்களோ அந்த அளவுக்கு பீக்கில் போவாங்க, எந்த அளவுக்கு ஏமாறுறாங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு டாக்டிக்ஸ், டேலண்ட், சாதுரியம் அப்படின்றது வரும். பொதுவாகவே செவ்வாயினோட ஆதிக்கம் பிறக்கிறவங்களுக்கு சாதுரியம் வராது, டாக்டிக்ஸ் வராது. இதெல்லாம் புதனோட ஆதிக்கம் பிறக்கிறவங்களுக்கு தான் வரும். ஆனால் இவங்களுக்கும் வரும். செவ்வாயை போட்டு மிதின்னு மிதிக்கும் போது செவ்வாய் என்ன பண்ணுவான், ஒரு ரவுடி கிரகம், எது வந்தாலும் நேருக்கு நேர் பேசுவான், சண்டை போடுவான். அடடா, நேருக்கு நேர் பேசி சண்டை போட்டால் நம்மளுக்கு இந்த அசிங்கம் காத்துட்டு இருக்கு, நம்ம நேருக்கு நேர் பேசி பண்ணக்கூடாது, நம்ம பின்னாடி செய்யலாம் அப்படின்ற ஒரு மனசு வரும். அப்போ நோய்வாய்ப்படுறது அப்படின்றது வரும். எல்லாருக்குமே நோய் வர்றதுன்றது உண்மை. ஆனால் விருச்சிகம் அப்படின் போது ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. விருச்சிகத்தில் பிறக்கிறீங்களா நீங்கள் பாருங்கள் அனுஷ நட்சத்திரமா, ஒன்று ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிக்கணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணிக்கணும். அப்போ அந்த நோய் பிரச்சனை அதெல்லாம் இருக்காது. ஆனால் ஏமாற்றம் இருக்கா, ஏமாற்றம் வரவேற்கக்கூடியது, கரை நல்லதுங்க அப்படின்ற கதை தான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ராசியிலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம். பொதுவாக சுய ஜாதகத்துலேயே செவ்வாய் சூப்பர் டூப்பராக இருக்காங்க அப்படின்னா விருச்சிகம் அனுஷம் ப்ரொடெக்டர்ஸ், மற்றவங்களை பார்த்தீங்கன்னா மற்றவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. இப்போ விருச்சிகம், அனுஷ்யம், சுய ஜாதகத்தை செவ்வாய் பெருசாக சரியில்லை, சனியும் சரியில்லை. அப்போ என்ன ஆவாங்க அப்படின்னா சமூக விரோதிகள், சமுதாயத்துக்கு நம்மளால பார்த்தீங்கன்னா ஒரு கெடுதல், அந்த மாதிரி ரேஞ்சுக்கும் ஒரு சிலர் போகிறது உண்டு, எல்லாரும் கிடையாது. ஓகேங்களா? அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பொதுவாக விருச்சிகத்தை பற்றி சொல்லணும்னா they are strugglers, they born to win. நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு அவ்வளவும் சாதிப்பேன் அப்படின்றது விருச்சிகம். அனுஷம், அனுஷத்துக்கே பார்த்தீங்கன்னா சாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது நேச்சுரலாகவே உண்டு. சனியினோட ஒரு ஆதிக்கம், சனி தான் பார்த்தீங்கன்னா நட்சத்திராதிபன். ஜென்ரலாகவே பாருங்க, இவங்க சாதிக்கணும்னா மற்றவங்களை கெடுக்கிறது, மற்றவங்களை மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிறது, மற்றவங்களை ஏமாத்துறது, மற்றவங்க குடியை கெடுக்கிறது, மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுறது, ஏன் மற்றவங்க சொத்துக்கு ஆசை கூட பட மாட்டாங்க. இந்த ஒரு பேனா பக்கத்தில் கூட படிக்கிற பிள்ளை இது அப்படின்னா இந்த உன் பேனா விழுந்துருச்சு அப்படின்னு எடுத்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஹானஸ்டி. இவ்வளோ காசு கீழே விழுந்துட்டு இருந்துச்சுன்னா கூட யாரோ ஒருத்தவங்க போகிறாங்கன்னா ஐயோ பாவம், அவங்க என்ன செலவுக்காக இந்த காசை வச்சுருந்தாங்களோ, எங்கே யாருதுன்னு தெரியலையே எப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா அனுஷம்னு சொல்லலாம். இயற்கையாகவே பாருங்கள் அந்த ஈகை,
மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறது, மற்றவங்கள பார்த்து கன்சர்ன் ஆகிறது, உழைக்கிறதுக்கு நான் வந்து சலிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து அனுஷம். இப்படி அனுஷத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அனுஷமாக பிறக்கிறது அப்படின்றது ஒரு சாபம் கிடையாதுங்க, ஒரு வரம் அப்படின்னு தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். ஏன்னா இயற்கையாகவே நிறைய நல்ல குணங்களோட பிறக்கக்கூடியவங்க அனுஷம். ஆனால் என்ன, நிறைய நல்ல குணங்களோட பிறந்தாலும் ஒரு சிலர் வந்து கஷ்டப்படுறாங்க. என்னோட நல்ல குணம் தான் நான் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அப்படின்னும் அனுஷம் சிலர் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்காதீங்க. உங்களோட நல்ல குணம் தான் நீங்களும் வாழ்வீங்க, உங்கள் பிள்ளைங்களும் உங்களோட வம்சமும் ஓஹோன்னு வாழும் அப்படின்றத மறக்காதீங்க. சரி, ஓகே. அப்படிப்பட்ட அனுஷ நட்சத்திரக்காரங்கள் நீங்கள் பிறக்கும் போதே சனின்னுட்டா வந்து உங்களுக்கு நட்சத்திராதிபன், சனியினோட ஆதிக்கத்தில் பிறக்கிறீங்க. அப்போ சனி தசை, நட்சத்திரத்தினோட அதிபன் யாரோ அவனோட தசை தான் நடக்கும். அப்போ சனி தசை, சனி தசையில் தான் உங்களோட ஜனனம். சனி தசை தோராயமாக 19 வருஷம். நம்ம வந்து 4 பாதம் இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ராக்சிமேட்லி 12 வருஷம் வச்சுக்கலாம். சுய ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கான், சனி நல்லா இருக்கான், நல்ல அப்பா அம்மா, நல்ல கம்ஃபர்ட் ஜோன். விதி கிரகங்க சனி, யார் ஒருத்தனோட ஜாதகத்துலையும் சனி நல்லா இருக்கணுங்க. நல்லா இருந்தால் அவங்களோட லைஃப் வந்து பாருங்கள் நல்லாவே அமைஞ்சிடும். சனி பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் புரியுதுங்களா. கடைசி அந்த அஷ்டமத்து சனி, 7 நாட்டு சனி, அர்த்தாஷ்டம சனியும் போதாவது, முக்கியமாக அஷ்டமத்து சனியும் போது சனி பகவான் வறுத்து எடுத்துடுறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் அந்த வறுத்து எடுக்கிறது அப்படின்றது வைரம் பட்டை தீட்டுற மாதிரி நம்மளை வந்து வைரமாக ஆக்குறாரு. இருந்தாலும் நம்மளால் அதை தாங்க முடியணும் இல்லைங்களா, தாங்க முடியாது. அதுதாங்க பிரச்சனையே. சரி, அதையும் தாங்கிறதுக்கு வழி இருக்குது. அவரையும் பசிஃபை பண்ணுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. அது நீங்கள் அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா, சனி தசை உங்கள் ஃபேமிலியில் பிள்ளைங்க இருக்குது கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் குடும்ப ஜோதிடரை பாருங்கள். அவங்களுக்கு சுய ஜாதகத்தை பார்த்து எப்படி பசிஃபை பண்ணுறதுன்றதை தெளிவாக சொல்லுவாங்க. சரி, ஓகே. சனி நல்லா இல்லைன்னா கஷ்டம், சஞ்சலம், உடல்நல உபாதைகள், சின்ன வந்து பாருங்கள் பிள்ளை சைக்கிள் ஓட்டி காலை உடைஞ்சிக்கிறது, இல்லை பிள்ளை ஓடி ஆடி விளையாடிச்சுப்பா, எலும்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தா ரணம் ஆச்சு, ஜஸ்ட்டு ஒரு டாக்டர் கிட்ட கூட்டின்னு போனால் 3 நாள் ஆச்சு 4 நாள் ஆச்சு, கடைசி அது ஆஸ்டியோமைலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க, எலும்புல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கும், குழந்தை தாங்கி தான் நடக்குது. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருங்க. தோராயமாக 12 வயசுக்குள்ளேயே அனுபவிக்கலாம். சனி நல்லா இருக்குன்னா எல்லாமே சூப்பர், விதிகிரகம் நல்லா இருக்காருன்னா எல்லாமே சூப்பர், ஆரம்பமே சூப்பர், கவலையப்பட வேண்டாம். முடிகிற வரைக்கும் சூப்பராகவே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு, கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போ சனி நல்லா இல்லைன்னா என்ன, நல்லா இருக்குன்னா என்ன பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் புதன் மகாதசை. புதன் மகாதசை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுஷத்துக்கு அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு தசை அப்படின்லாம். ஏன்னா சனி தசை சின்ன வயசுலேயே முடிஞ்சிடுது இல்லைங்களா. இப்போ புதன் மகாதசை 17 வருஷம். அப்போ தோராயமாக 12 வயசில் ஆரம்பிக்குது, இல்லை ஒரு 15 வயசு வரைக்கும் சனி தசையை கூட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 15 வயசுலேருந்து ஏறக்குறைய 30+. ஒரு சிலருக்கு 36 வரும், ஒரு சிலருக்கு 33 வரும், 34 வரும். அப்படி நம்ம தோராயமாக 36 கூட வச்சுக்கலாம். 36 இல்லை ஒரு 33 அப்படின்னு வைங்களேன். அப்போ வந்து பாருங்கள் படிப்பு நம்ம இந்த காலகட்டத்தில் 33 வயசாக இருந்தாலும் சரி, 36 வயசு வரைக்கும் இருந்தாலும் சரி, நம்மளோட படிப்பு இந்த காலகட்டம் தான் வரணும். நம்மளோட வேலை இந்த காலகட்டம் தான் வரணும். நம்மளோட கல்யாணம், காதல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் வரணும். அப்போ இந்த தோராயமாக 30+ வரைக்கும் நம்மளுக்கு புதன் தசை வருது. இப்போ புதன் நல்லா இருக்காரு அப்படின்னா நல்லா படிச்சுடுவீங்க. ஆஃப்டர் எஜுகேஷன் படித்த உடனே நல்ல வேலை, நல்ல சம்பளம், லவ் பண்ணுறீங்களா, நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல கல்யாணம் பண்ணிப்பீங்க, செட்டில் ஆகிடுவீங்க. ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எல்லாமே கிடச்சிடும். புதன் பெருசாக ஃபேவராக இல்லை. படிப்பு அங்கே ஸ்பாயில். படிப்பு வந்து பாருங்கள், காலேஜ் படிப்போனா நிறைய அரியர்ஸ் வைக்கிறது, 3 வருஷம் படிப்பு, 5 வருஷம் படிக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆஃப்டர் எஜுகேஷன் நான் நல்லாவே படித்து முடிச்சிட்டேங்க. ஆஃப்டர் எஜுகேஷன் படித்து முடிச்சோடனே நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பொதுவாக வந்து பாருங்கள், நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னாலே சுய ஜாதகத்தை நீங்கள் சூரியனை பார்க்கணும். சூரியன் என்ன பொசிஷனில் இருக்காரு, ஓகேங்களா. அப்போ தான் நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஜாப் அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். சிலருக்கு சுய ஜாதகம் நல்லா இருக்காது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. ஆனால் அவங்க கவர்மெண்ட் ஜாப்கே ட்ரை பண்ணுவாங்க. குரு நல்லா இருக்கணும், ஃபஸ்ட்டு சூரியன் நல்லா இருக்கணும், அதுவும் மேலே குரு நல்லா இருந்த ஒரு குருனோட பார்வை சூரியன் மேலே இருந்து இப்படிலாம் இருந்துச்சுன்னா கூட ஓகே. ஆனால் சுய ஜாதகத்தில் எனக்கு கவர்மெண்ட் ஜாப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. நான் என்ன பண்ணுறேன், இந்த புதன் தசை புதன் பெருசாக ஃபேவராக இல்லை, என்னோட 36 வயசு வரைக்கும், 35 வயசு வரைக்கும், 33 வயசு வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு எழுதி டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டே போகிறேன். என் லைஃப்பில் நான் பெருசாக வந்து செட்டிலே ஆகலை அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நல்லா இல்லை, புதன் நல்லா இல்லைன்னு போது லவ் மேரேஜ்,
லவ் ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகலாம். இப்போ புதன் நல்லா இருக்குது அப்படின்னா நான் வந்து பக்காவாக செட்டில் ஆகிடுவேன். நான் முன்ன சொன்ன மாதிரி புதன் நல்லா இல்லை அப்படின்போது என் டைமை நான் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏறக்குறைய 33, 35, 36 வயசு வரைக்கும். அதே மாதிரி லவ் அப்படின்போது இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறது, லவ்வில் ஃபெயிலியர்ஸ் ஆகிறது, வேறு ரிலீஜியஸ் பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறது, மேரேஜ் பெருசாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் கஷ்டப்படுறது, அப்படியே மேரேஜ் வந்து வேறு வழி இல்லை, அப்பா அம்மா எல்லாத்தையும் எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்னா ஒரு காம்ப்ரமைசிங்கான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி லைஃப் வந்து ஓடுங்க. பொதுவாக வந்து பாருங்கள், ஒரு இந்த அனுஷத்தினோட ஒரு ஸ்டார் கர்வ்ஸே இருக்குங்க. என்ன அப்படின்னா ஒரு டாமினேட்டிங்கான லவ், அந்த பார்ட்னர்ஸ் வந்து ஒரு டாமினேட்டிங்கான லவ் இருக்கும், இல்லை நம்மளுக்கே அவங்க மேலே ஒரு டாமினேட்டிங்கான லவ் இருக்கும். லவ் ஃபெயிலியரை நோக்கி போகணும். ஃபெயிலியர்ஸ் டியூ டு டாமினேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அனுஷத்தினோட ஒரு சாபம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அனுஷத்தில் பிறந்தீங்களா, எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் டாமினேட்டே பண்ணாதீங்க. அது லவ்வானா இருக்கட்டும், குடும்பமானா இருக்கட்டும், மற்றவங்களை அடக்கி ஆளணும், ஆளுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம ஃபெயிலியர் நோக்கி போவோம். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் பியாண்ட் தட் ஃபெயிலியர்ஸ் வந்து நல்லது தான் ஒரு விதத்தில். நம்மளோட கேரியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கில் போகிறதுக்கு, நம்மளோட ப்ரொஃபஷன் ரொம்ப பீக்கில் போகிறதுக்கு, நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் வர்றதுக்கு ஃபெயிலியர்ஸ் தேவை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே. இப்போ அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், கேது தசை வரும். கேது தசை 7 வருஷம், அப்ராக்சிமேட்லி 36 வயசில் ஆரம்பிக்குது அப்படின்னா 43 வயசு வரைக்கும் கேது தசை. கேது சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். கேது நல்லா இருக்காரு அப்படின்னா ஃபாரின் போயிடுவீங்க, ஃபாரினில் செட்டில் ஆகிடுவீங்க, இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுவீங்க, தெளிவு, ஞானம், புத்திசாலித்தனம் இதெல்லாம் மேலோங்கும் அப்படின்னு அர்த்தம். கேது சுய ஜாதகத்தில் நல்லா இல்லை. மென்டலி டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மேனியாக்கல் அட்டாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வரும். கேது அந்த மாதிரி. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புதன் தசையிலே சூப்பர் டூப்பராக ஃபாரினில் செட்டில் ஆகிட்டோம். கேது தசையும் போது கேது சரியில்லை அப்படின்போது ஃபாரின்லேருந்து வேலை செய்ய முடியாமல் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. எனக்கு மென்டலி சைக்கிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, எனக்கு மன ரீதியான குழப்பம் இருக்குது. பொதுவாகவே வந்து பாருங்கள், விருச்சிகன் சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி விருச்சிக ராசி. சந்திரன் நீச்சம் அடையது ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னாலும் நம்மளோட மனசு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்றத உணர்த்துறது. மைண்ட் வந்து ஸ்டேபிள் கிடையாது. எப்பயுமே விருச்சிகம் மைண்ட் ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களை அடிச்சுக்கிறதுக்கே யாரும் கிடையாது அப்படின்றது உண்மை. அப்போ இந்த அனுஷம் மைண்டை வந்து எப்பயுமே ஸ்டேபிளாக வச்சுக்கணும். அப்போ இந்த கேது சரியில்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சைக்காட்ரிக் ஹெல்ப் அப்படின்றது தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ கேது தசை அப்படியே ஒரு வழியாக முடியுது, 43 வயசு வரைக்கும் முடியுது அப்படின்னா அதுக்கடுத்து வந்து பாருங்கள் சுக்கிர தசை வரும். சுக்கிர தசை 20 வருஷம். அப்போ ஏறக்குறைய 43 வயசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 63 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசையில் வந்து பாருங்கள், சுக்கிரன் நல்லா இருக்காரு அப்படின்னா சமுதாயத்தில் அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே அதிகமாகிடுங்க. ஃபாரினில் செட்டில் ஆகிடுறது, பிள்ளைங்களெல்லாம் ஃபாரினில் செட்டில் பண்ணுறது, பிள்ளைங்களாம் நம்மளுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறது. ஏன்னா 43 வயசுலேருந்து 63 வயசு வரைக்கும் நம்மளே செட்டில் ஆகிட்டு இருப்போம், பிள்ளைங்களாம் செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணுறது, சுப செலவு, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நடக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அனுஷம் நீங்கள் சுக்கிர தசையில் என்ன பண்ணணும் அப்படின்னா தானம், தர்மம் இதெல்லாம் வந்து செய்யணும். இதெல்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ப்ளஸ்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்போ அப்படின்னா பின்னாடி பிற்காலத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரிய தசையிலே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர தசையில் ஏற்படக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய நிறைய தானம், தர்மம், நல்லது, மற்றவங்களுக்கு செய்கிற நல்லது, மற்றவங்களுக்கு நம்ம வந்து பாருங்கள் நல்லதுன்றது காசு பணம் கொடுத்து செய்யலாம், அறிவுரை கொடுத்து செய்யலாம், இல்லை மாரல் சப்போர்ட் கொடுத்து செய்யலாம். எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணாலும் அது சூரிய தசையில், சந்திர தசையில் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ சுக்கிரன் பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம சொத்து பத்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் விற்கக்கூடிய நிலைமை. ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஏதோ ஒரு செலவுக்காக தான் விற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சொந்தங்கள் நம்மளை விட்டு விலகக்கூடிய நிலைமை, பிள்ளைங்களால் கொஞ்சம் மன கஷ்டம், மனசஞ்சலம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் வந்து எப்படி இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் பொதுவாக அனுஷம்னே 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணும். சனினாலே 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணும். நீ மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் அப்படின்றது பண்ணு, காசு பண்ணும் கொடுத்து ஹெல்ப் பண்ணு. பெருசாக 100 ரூபா 1000 ரூபா தான் கொடுக்கணும், இல்லை 10 ரூபா கூட நீ கொடுக்கலாம். சனிக்கு ரொம்ப பிடிக்கும், சேரிட்டி சனிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்கள் சூரிய தசை ஏறக்குறைய 6 வருஷம் இல்லைங்களா? 63 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் சூரிய தசை. பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு செய்யலாம். முன் ஜென்மத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க அதை காமிக்கும் இந்த ஜென்மத்தில் சூரிய தசை. நீங்கள் முன் ஜென்மத்தில் வந்து பாருங்கள் ஒரு பெரிய ஆளுமையான ஹைஃபை சூப்பர் டூப்பர் பர்சனாலிட்டியாக இருந்தீங்களா, இந்த ஜென்மத்தில் சூரிய தசையில் அதே லெவலுக்கு வந்துடுவீங்க. புரியுதுங்களா? அதுக்கும் மேலே அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் சுக்கிர தசையில் செய்யக்கூடிய நிறைய நல்லதுகளோட பலன் சூரிய தசையில் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொன்னால் 70 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் தோராயமாக 70 வயசுக்கு வந்து பாருங்கள் நம்மளுக்கு சந்திரதசை ஆரம்பிக்குது. ஏறக்குறைய 70 to 80 சந்திரதசை. சந்திரதசை காலகட்டத்தில்
சந்திரன் சூப்பராக இருக்காரு அப்படின்னா பிள்ளைங்க ஃபாரினில் இருப்பாங்க. இல்லை பிள்ளைங்க ஃபாரின் இல்லை, நாங்கள் ஃபாரின் டூர் போகிறோம், கடல் தாண்டி போகிறோம், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறோம், மனசு சந்தோஷமாக இருக்குது, குதூகலமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, வி ஆர் த ஹாப்பியஸ்ட் பீப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. சந்திரன் பெருசாக ஃபேவராக இல்லை, நம்மள மாதிரி அன்லக்கி யாருமே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சோம், பிள்ளைங்களை நம்ம என்னன்னு கூட கவனிக்க மாட்டேன்றாங்களே, என்னப்பா நல்லா இருக்கியா, என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவீங்க. ஆக அனுஷம் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள்.